ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா தான். இந்த பரோட்டாவை எப்படி நம்ம வீட்லேயே சிம்பிளாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பரோட்டானாலே செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க வீட்டில். ஸோ அதை வந்து நம்ம காசு கொடுத்து வெளியே வாங்கி சாப்பிட்றோம். அது ரொம்ப ஹெல்த் கிடையாது வெளியில் வாங்கி சாப்பிட்றது. ஸோ அதை எப்படி நம்ம வீட்லேயே செய்யலான்னு பார்க்கலாமாங்க. இப்போ நான் இந்த மைதா மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் சுகரும் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அந்த 1 டம்ளர் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1/2 டம்ளர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில். இந்த 1/2 டம்ளர் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பால் எண்ணெய் இந்த மாவில் நல்லா போயிட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். இது நம்ம நல்லா அந்த எண்ணெய் மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணி பிசையணும். ஸோ அதுக்குள்ளே இந்த மாவை வந்து நல்லா ஃபுல்லாக அந்த எண்ணெய் போயிட்டு சேரணும் அந்த மாவில். அதுக்காக நான் ஃபுல்லாக இருக்கிற எல்லா மாவுலையும் எண்ணெயும் பாலும் சேர மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா உதிரி உதிரியாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி உதிரியாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டா தான் நமக்கு மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம். ஸோ இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த பாலையும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது மாவு, உதிரி உதிரியாக வருது பாருங்கள். இதே நம்ம தண்ணி ஆட் பண்ணால் இந்த மாதிரி வராது. ஸோ பால் எண்ணெய் இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துட்டு இதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு தெளித்து தான் நம்ம மாவு பிசைஞ்சுக்கிறோம். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே போல் தான் பரோட்டாக்கும் நம்ம மாவை இந்த மாதிரி பிசைகிறோம். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிருக்கேன். கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். நம்ம எண்ணெய் முதலே சேர்த்துறதுனால நமக்கு கையில் எண்ணெய் ஒட்டலை. அந்த அளவுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம நல்லா பிசையணும் மாவை. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மாவு நல்லா போட்டு அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சி வைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு பரோட்டா வந்து அவ்வளோ சாஃப்டாக வரும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா இந்த மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உங்களால் இந்த மாதிரி முடியலாம் நீங்கள் கல்லில் போட்டு நல்லா அடிச்சு கூட பிசையலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்ச மாவை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற விட்டுடணும். ஊற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண இந்த சைஸ்க்கு போதும். நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த உருண்டையை நம்ம எண்ணெயில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கிண்ணத்தில் நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி துவச்சி அந்த உருண்டைங்கெல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம துவச்சி எடுத்து அந்த எண்ணெயும் நல்லா போயிட்டு அதோட ஊறத்துக்காக தான் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சுக்கிறோம். நம்ம அப்படியே மாவு அந்த உருண்டைங்களை போட்டு அது மேலே எண்ணெய் ஊற்றுனோம்னா அது வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு துவச்சி எடுத்துருக்கிறேன் நான். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்து நீங்கள் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிற எல்லா உருண்டைங்களும் பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடும். ஸோ இப்போ இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெயும் இந்த உருண்டைகள் மேலே நம்ம நல்லா ஊற்றி விட்டுடுறோம். இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு இது ஒரு 1/2 hour நம்ம நல்லா ஊற விட்டோம்னா அப்போ தான் நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நான் இது ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஊற வச்சு 1/2 hour ஆகிடுச்சு. 1/2 hour ஆகி இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவை கல் மேலே போட்டு நான் இந்த மாதிரி போட்டு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி கையிலேயே நம்ம தேய்ச்சிக்கலாம். எண்ணெயில் ஊறினதுனால நமக்கு மாவு போட்டு தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே மாவு நல்லா மெலிசாக வரும் பாருங்கள். உங்களால் எவ்வளோ அழுத்தம் கொடுத்து உங்களால் இந்த மாவு நல்லா பெருசாக தேய்க்க முடியுதோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதுக்கப்புறம் தாங்க நமக்கு இருக்கே வேலை பரோட்டாவுக்கு. அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெருசாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்மக்கிட்ட ஸ்பூனோ இல்லை கத்தியோ ஏதோ ஒன்று இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. தேய்ச்சது மேலே தேய்ச்ச அந்த பரோட்டா மேலே இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு மாவு மேலே நம்ம இதை நல்லா அப்படியே தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு ரோல் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா நான் அதை ஒட்டிகிட்ருக்கோம். லைட்டாக நீங்கள் கை போட்டு எடுக்க அதை ஈஸியாக வந்துடும் ஆயில் இருக்கிறதுனால. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒட்டிகிட்டு இருந்ததாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டிங்கன்னா அப்படியே நூல் மாதிரி வரும் பாருங்கள் நமக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். லாஸ்ட் எட்ஜ் பாயிண்டில் நம்ம ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டோம்னா
நமக்கு அந்த லேயர் பார்ட்ஸ் வந்து பரோட்டாவில் வரும் நமக்கு. ஸோ அதை ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு பரோட்டா வந்து அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போது பாருங்கள் லேயராக இருக்குது. இது வந்து நம்ம இன்னும் தோசை தவாவில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா அந்த லேயர் அப்படியே தெரியும் பரோட்டாவில். இப்படி தாங்க கடையிலையும் செய்கிறாங்க. கடையில் முட்டை போட்டு செய்கிறாங்க, ஆனால் நம்ம முட்டை இல்லாமல் செய்கிறோம், அவ்வளோதாங்க. இப்போது இது மேலே சுற்றி நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் விட்டால் தான் வந்து பரோட்டா வந்து அந்த சாஃப்ட்னஸ் ரொம்ப நல்லா கிடைக்கும். அதுக்குன்னு ரொம்ப எண்ணெய் விட்டுறாதீங்க, ஹெல்த்தும் கிடையாது எண்ணெய் அதிகமாக சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் சர்க்கரை ஆட் பண்ணணும்னு சொன்னீங்களே, ஸோ சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது அந்த ப்ரௌன் கலர் இந்த பரோட்டா மேலே கொடுக்கும். அதுவும் இல்லாமல் சீக்கிரம் தீஞ்சிடும். அதனால சிம்மில் வச்சு நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் பரோட்டா நல்லா வெந்துருச்சு, நான் எடுத்துட்டேன். எடுத்து கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும் போதே இந்த மாதிரி 2 பக்கமும் போட்டு தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி அழுத்தம் கொடுத்தோன்னா அந்த பரோட்டா வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்ம பரோட்டா ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இந்த பரோட்டாக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலாவும் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த பரோட்டாக்கு பன்னீர் பட்டர் மசாலா வச்சு நாங்கள் சாப்பிட்றோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு. பாருங்கள் பரோட்டா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இவ்வளோ சாஃப்டாக நம்ம வீட்டிலேயே செய்யலாம். இதை போய் நம்ம வெளியே காசு